Luxurious. இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நாளையே கடைசி நாள் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நாளையே கடைசி நாள் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்னென்ன விவரங்களை சொல்லியிருக்காரு இது தொடர்பா? தலைமை தேர்தல் அதிகாரி புதிய தலைமுறைக்கு ஒரு பிரத்யேக நேர்காணல் தற்போது கொடுத்தார். அதிலே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளையுடன் புதிதாக யாராவது 18 வயது ஆனவர்கள் பெயரை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே சேர்த்துக் கொள்ளலாம். 18 வயது பூர்த்தி அடைந்த இந்திய குடிமகன் யாரேனும் சேரலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கடைசி நாள் நாமினேஷனுக்கு 27 நாள், அதுக்கு முன்பு 10 நாள் என்றால் 17ஆம் தேதி நாளை கடைசி நாள். அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே புதிய தலைமுறைக்கு அளித்த பல்வேறு முக்கியமான தகவல்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாளான ஏப்ரல் 19ஆம் தேதி அரசு விடுமுறையாக எடுத்துக்கொள்ளப்படும் என்றும், அதே போல அந்த தனியார் நிறுவனங்கள் அரசு விடுமுறையை போன்று தங்களுடைய நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் வெள்ளிக்கிழமை அன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிதாக வந்திருக்கக்கூடிய தகவல். வரக்கூடிய திங்கட்கிழமை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் சாஹூ அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருப்பதாகவும், அவர் திங்கட்கிழமை காணொலி காட்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 85 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்பட்டால் முன்கூட்டியே விண்ணப்பம் செய்து அவர்கள் வாக்களிக்கலாம் என்று, அதற்கென்று தனி வசதிகள் செய்யப்படும் என்றும், வீட்டிலேயே அவர்கள் வாக்களிப்பதற்கான நடைமுறைகளை இந்திய தேர்தல் அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல புதிதாக ஒருவரை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்றால் அது இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும். அது குறித்த கோரிக்கையினை என்னிடம் வந்தால் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய குழுவினர் ஆலோசனை செய்து அவர்கள் டெல்லிக்கு அனுப்பி வைத்து டெல்லியிலிருந்து வரக்கூடிய உத்தரவை அடுத்த கட்ட உத்தரவு பிறப்பிப்பார்கள் என்றும், அதே போல திருக்கோவிலூர் தொகுதிக்கு எம்எல்ஏவாக பொன்முடி தொடர்வார் என்றும், அங்கு பை எலெக்ஷன் கிடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதாவது யாராவது இன்றைக்கு செய்தி பார்க்கக்கூடிய இளைஞர்கள், வாக்களிக்கக்கூடியவர்கள், தகுதி உடைந்தவர்கள் பட்டியலில் சேர்க்காமல் இருந்தால் அவர்கள் இன்றே ஆன்லைன் மூலியமாக எலெக்ஷன் கமிஷனுடைய இணையதளத்தில் சென்று தங்களுடைய ஆதார் எண் மற்றும் ஆதார் ஆவணங்களை இணைத்து அவர்கள் நாளைக்குள் தங்களுடைய வாக்காளர் இந்த எலெக்ஷன்லயே ஓட்டு போடணும், அடுத்த மாசம் நடக்கக்கூடிய எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு போடணும்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் இன்றைக்கு இரவில் கூட அவர்கள் அப்ளை பண்ணலாம். நாளை 12 முறை இரவு வரை அவர்கள் நள்ளிரவு வரை அந்த வாய்ப்பு இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அதில் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், ரமேஷ், இப்போ இந்த தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து ஏற்கனவே பல முறை பல வாய்ப்புகளை கொடுத்திருந்தாங்க. இப்போ கூடுதலா நாளை வரை அவங்களுக்கான அந்த சேர்ப்பதற்கான அவகாசம் இருக்கு. இப்போ நாளைக்கு ஏதாவது சிறப்பு முகாம் நடத்துற மாதிரி ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா, இல்ல ஆன்லைன்ல மட்டும்தான் அதை செய்ய முடியுமா? இல்ல, ஆன்லைன்லேயே அனைத்து ஆவணங்களும் தற்போது இருக்கிறது. தேவைப்படுவோர் குறிப்பாக அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் தேர்தல் அலுவலகம் என்று இருக்கும். அதே போல மாநகராட்சியில ஜோனல் ஆபீஸ்ல இருக்கும். குறிப்பாக அடையாறுனா ஜோன் 13 ஆபீஸ்ல வச்சிருக்காங்க, அங்க போய் வாங்கிக்கலாம். அதே போன்று ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ஜோன் வைஸ் மண்டல அலுவலகங்கள்ல ஜோன் 1, 2, 3, 4, 5 அதே மாதிரி எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. இது ஊரக பகுதிகளுக்கும் பொருந்தும், நகர பகுதிகளுக்கும் பொருந்தும். ஆன்லைன் மூலியமாகவும் விண்ணப்பம் செய்யலாம். அது ஆன்லைன் ரொம்ப ஈஸி. நீங்க தன்னுடைய ஆதார் டாக்குமெண்ட் ஒரு போட்டோ எடுத்து ஈஸியா அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது உண்மையிலேயே அவர்களுக்கு 18 வயது ஆகியிருந்தால், அவர் வேற எங்கேயும் விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டு புதிதாக ஒரு வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்படும், அதுல கொடுக்கப்படும். அதே போல பூத் ஸ்லிப் என்று சொல்வார்கள். அதாவது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வீட்டுல பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. அது 7 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. தமிழகத்துல விரைவில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக தான் இருக்கிறது. கடந்த முறை மார்ச் 10ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சு ஏப்ரல் 18 நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு மார்ச் 16 கொடுத்து 19 எலெக்ஷன் நடக்கும் போது தேர்தல் தமிழ்நாட்டுல ரொம்ப கால அளவு 33 நாட்கள் தான் இன்னும் இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேர்தல் அதிகாரிகள் தற்போதே பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்கள் பணியை தொடங்கிவிட்டார்கள். நிறைய கடிதங்களை எழுத வேண்டிய சூழல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தற்போது முதலே எங்க தலைமைச் செயலகத்திலும் அதற்கான பணிகள் தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பணியாற்ற தொடங்கியிருந்தால் இந்த பணி என்பது இரவு பகல் பாராமல் நடைபெற இருக்கின்றது. எந்த புகாராக இருந்தாலும் சி விஜில் என்ற ஒரு அப்ளிகேஷன், அதாவது மொபைல்லேயே கூகுள் ஸ்டோர்ல போயிட்டு நீங்க சி விஜில்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி எலெக்ஷன் சார்ந்த அனைத்து கருத்துக்களையும் புகாராக தெரிவிக்கலாம் தேவைப்படுவார் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ்.
கூடுதலான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க, அதை நிச்சயமா அவங்க பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நம்புவோம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.